ஹே ஸ்டே சில்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஸ்டே 8 மெம்பர்ஸுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அது நம்மளோட சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி 2 பேர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன்டா. அதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி, பிகாஸ் கொஞ்சம் லாங் கேப் ஆகி போச்சு. நான் என்ன பண்ணட்டும், மைக்கு நானும் ஆர்டர் போட்டால் அது டீஃபால்ட்டாக வந்துருச்சு. மறுபடியும் ஆர்டர் போட்டால் அது இன்னும் கைக்கே வந்து சேரல. பழைய மைக்கே சரி பண்ணி பண்ணுறேன். ஏன்னா அதில் வாய்ஸை சரியாக கேட்க மாட்டேங்குது. அதனால தான் இப்போ நான் ஒன்று தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு பழைய மைக் எடுத்து அதில் வாய்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்டா. முடிஞ்ச அளவுக்கு என்னை ஃபர்கியூ பண்ணிடுங்க, ஃபர்கியூ மீ. அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மைக் மட்டும் இல்லை, கொஞ்சம் லைஃப்லையுமே அங்கங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எல்லாத்தையும் பேட்ச் ஒர்க் பண்ணிவிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சிடா. ஐம் ரியலி சாரி. ஒர்க் வேறு ஒரு பக்கம் மண்டே தான் பொழக்குது. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன படுத்தி எடுக்கிறாங்க. எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பேசாமல் ஒர்க்கை குயிட் பண்ணிடலான்னு இருக்கேன். பார்ப்போம். சரி, ஓகே. என்னோடய சொந்த கதை சோக கதையை சொல்லி உங்களை அறுக்காமல் நான் நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே டைட்டாக போயெல்லாம் பார்க்குறேன். இந்த ஒன்ஷாட்டோட மை ப்ரொஃபஸர் மாமாஸ். ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே குறுன்னு உங்களை சுற்றி நிற்கிற 8 பேர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவனுங்களோ அசால்ட்டாக அவங்கள ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்க சைன் பண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ தாண்டா 18 வயசு ஆச்சு, அதுக்குள்ளே கல்யாணமே ஓவர். இதில் 8 பேர்த்தோட 8 பேரை கல்யாணம் பண்ண வரலாற்று நீதாம்மா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒருத்த சொல்ல, அதுக்கு முன்னாடி 5 பேரை கல்யாணம் பண்ண பாஞ்சாலியை மறந்துட்டிங்களா? அவங்களாவது 5, நீ அவங்களே பீட் பண்ணிட்ட 8 அப்படிங்கிறான். மூட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாம் இவனுங்களால வந்தது. யாரடா நீங்கள் திடீர்னு என் வாழ்க்கையில் வந்து மின்னின் பிளாக் மாதிரி டொப்புக்கிட்டீன்னு குதிச்சு நான் தான் மாமான்னு சொன்னால் நம்பணுமா? நான் எனக்கு இவ்வளோ நாளாக டவுட்டு தான் இருந்தது. இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. எங்கேருந்தோ இந்த ஆள் நம்மளை கடத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க அப்பாவை பற்றி தான் நினைக்கிறீங்க. அவங்க அப்பா இறந்ததுனால தான் இப்போ இவங்கெல்லாம் அவங்க மாமான்னு வந்து நிற்கிறாங்க. பத்தாவதுக்கு இந்த சூனியக்கார கிளவி வேறு. இந்த கிளவி தான் 8 பேத்துக்கு ஒரு பொண்ணுன்னு எப்படி முடிவு பண்ணிச்சு? கிளவி எதுவும் உள்குத்து இருக்கா? எல்லாருமா சேர்ந்து என்னை நைஸாக இங்கேருந்து கடத்திட்டு போய் இங்கே விற்க பார்க்குறீங்களா? அப்படியே கொமட்டிலே குத்து நினைப்பாரு. பாவம், என் பேத்தியாச்சுன்னு வந்தனே, அதான் நான் பண்ண தப்பு. உங்கள் அம்மா போனப்பையே உன்னையும் கொன்று இருக்கணும். ஏதா கொன்று இருப்பியா? அட பாவி, நீ சூனியாக்கார கிளவியே தான். ஐயோ, இந்த கிளவி கும்பல்லேருந்துட்டு யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு நீங்கள் கதறிக்கிட்டு இருக்க பங்க்சனும். மோம், இதுக்கு மேலே அவகிட்ட பேசியிருந்தா வேஸ்ட், டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இப்போ வரியா இல்லையா அப்படின்னு லீ பக்கத்தில் இருந்து கேட்க, இப்படி மிரட்டினா பயந்துருவோமா? நான்லாம் ஏரியா டான், நான்லாம் வரமாட்டேன். அப்போ இந்த டொண்டனை டானை எப்படி தூக்கிட்டு போகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சங்மீன் வந்து அவங்கள அப்படியே தூக்க, டே என்னடா ஜொல்லா பை மாதிரி தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு கேட்க யாருமே இல்லையா? இந்த நாட்டில் ஒரு பொண்ணு சுதந்திரமாக இருக்க முடியல, ஐயோ அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்க. காரில் உட்கார வச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து உட்கார. இங்கே ஃபிலிக்ஸ் உங்கள் பக்கத்தில், வாயை மூட போறியா இல்லையா அப்படின்னு அப்படியே பேஸ் வாய்ஸில் பேச. நீங்கள் பயந்து போய், ஆத்தே யார் ராணி அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அப்படியே உங்களை முறைக்க, பார்க்க அம்பி மாதிரி இருக்கா, வாய் தந்தா அண்ணியன் மாதிரி பேசுகிறோம். அப்பாடி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கே. எங்கள் அப்பா தாரோடனுக்குள்ளே தவறி விழுந்த மாதிரி இருப்பார். அப்போயே அவருக்கு நம்ம எப்படி பிறந்தாலும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் எங்கள் அம்மாவை லவ் பண்ணி கிளம்புனா அப்படி இப்படின்னு கொதவிட்டார். அதையும் நம்பிட்டேன். எங்கள் அம்மா இந்த மாதிரி அழகாக இருந்தனால நம்ப முடிச்சு. இவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இந்த சூனியக்கார கிழவி சொல்கிற மாதிரி இதுதான் நம்ம அம்மாவோட அம்மாவா? ஆனால் ஏன் இத்தனை வருஷமாக நம்மளை பார்க்கவில்லை? திடீர்னு இப்படி வந்து இவனுங்க கூட சேர்த்து நம்மளையும் கூட்டிகிட்டு போக காரணம் என்ன? ஒன்றும் புரியலையே. அதுக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா சரி, இப்படி மலமாட மாதிரி 8 பேர்த்தோ ஒரு சின்ன பிள்ளைக்கு கட்டி வச்சுருக்கேன். பட் பாவி கிளவி சரியான லூஸாக இருக்குமோ? அதான் ஒரு வேளை அம்மா இதுட்டு ஓடி வந்துருச்சோ? இன்னும் என்னால் நம்ப முடியல. என் அம்மாவுக்கு லவ் பண்ண ஆளே கிடைக்கலையா? இந்த தாரடைனை எப்படி லவ் பண்ணுச்சுன்னு எனக்கு டவுட்டு. இதில் இவங்கெல்லாம் வேறு பீமா போஸ்ட் மாதிரி வந்து நின்றுட்டு என் அம்மாவோட தம்பியான். என்னால் நம்பவே முடியல. தலையே சுற்றுதுடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. ஏர்போர்ட் வந்துருச்சு, இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு வரான். நீங்கள் குறுன்னு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு வர. என்ன அப்படின்னு ஹைஜீன் கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி, அப்படியே எங்களை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்ல, நீங்களும் ஒன்றுமே தெரில. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் உங்களோட கிராமத்தை விட்டு தாண்டி எங்கேயும் போனதில்லை. இதுதான் ஏர்போர்ட்டா? படிக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தாண்டா பார்க்குறேன், செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் ஊர்லேயே எருமை மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கலாம். எங்கள் அப்பா மண்டே போட்டனால இவனுங்க பின்னாடி வரதா ஆகிப்போச்சு. எங்கே கொண்டு போய் நம்மளை விற்றுருவானுங்களோ அப்படிங்கிற பயம் வேறு உங்களுக்கு இருக்குது.
ஹே எங்களை பற்றி தாறுமாறாக நினைக்கிறேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு நீ சொல்கிறான். நான் என்ன நினச்சேன் அப்படிங்க செங்மீனோ உன் முகரே பார்த்தாலே தெரியுதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஹான் சரி விடுங்கடா அவளை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் எங்களை கேட்காம போகக்கூடாது, நாங்கள் எங்கே போகிறோமோ அங்கே தான் வரணும் நீயும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறானுங்க. பிகாஸ் உங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல, ஃப்ளைட்டில் நீங்கள் இங்கே போயிடக்கூடாது அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடிஞ்ச மேனிக்கு அவங்க கூட வர அவங்க பாட்டியோ என்னடி அமைதியாக இருக்க, ஒன்றும் இல்லை கிளவி அப்படின்னு. எதை கிளவியா குமட்டில் குத்துவேன், ஒழுங்கா பேசிடி, உங்கள் அம்மா நல்லா வளர்த்துருக்கோன்னே. எங்கள் அம்மா அப்படியே வளர்த்து கிழிச்சிச்சு, அதான் என்னை பெற்ற போட்டு மேலே போய் சேர்ந்துருச்சு, எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாரு. ஆமாம் அந்த தார்டின் வளர்த்தானு பெரிய பெருமை வேறு. ஹலோ நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அவர் என் அப்பா, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. என்ன தான் மாமியாராக இருந்தாலும் நீங்கள் அவருக்கு மாமியார் தான், ஒன்றும் அவர் அம்மா கிடையாது, உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க, என் அப்பாவை மரியாதை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளவியை சிரிச்சிட்டு சரி போகலாம். இவனால என் பேத்தியை பார்க்காமட்டா அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, பொண்ணு லவ் பண்ணி ஓடி வந்தால் தான் தெரிஞ்சிருக்கும். அந்த கோவத்தில் அவங்க தேடாமல் கூட விட்டுருப்பாங்க. அப்புறமா அவங்களுக்கு குழந்தெல்லாம் பிறந்து தெரிஞ்சாலும் கோவத்திலே இருந்தனால அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்லாமல் இவங்க வர முடியாமல் அப்படியே இருந்திருப்பாங்க ஊர்லேயே. இப்போ தான் யாருமே இல்லை, பொண்ணு தனியாக இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டே இல்லை, இதுக்கப்புறம் அவருக்கு நம்ம கொடுத்த வாக்கெல்லாம் இதுக்கு அப்படின்னு அவர் தான் இறந்து போகிற நேரமே கூட நம்ம மௌனத்தை வாங்கிட்டு போனவரை போய் பார்க்கவே கூடாது நீன்னு சத்தியம்லாம் வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால் இத்தனை வருஷம் இருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் மகளை தானே பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார், இது என் பேத்தி, அவளை எப்படி விட முடியாது, இத்தனை வருஷம் விட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசு கேட்காம வந்திருப்பாங்க. ஸோ வந்தவங்களுக்கு அவங்கள அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை. அங்கே உள்ளவங்களாம் அது எப்படி ஒரு வயசு பண்ணவங்கள நம்பி அனுப்பி வைக்கிறது, திட்டிட்டு வந்து பாட்டினா நாங்கள் அனுப்பிடுவோமா அப்படி இப்படி சொல்லவும் தான் வேறு வழி இல்லாமல் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது அவங்க 8 பசங்களையுமே உங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. நீங்களோ அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எழுந்து போக, நீ அவன் பின்னாடியே போக, ஏய் எங்கே வர, நீங்கள் தான் எங்கேயோ போனீங்க, அதான் நம்ம பாத்ரூம் போனடி, அதுக்கு கூட வருவேன், போய் உட்கார். ஓ எனக்கும் பாத்ரூம் போகணும் அப்படிங்கிறீங்க, சரி நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் போ நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நகர்ந்து நினைக்கிறான். சரி ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் போன வகையில் சீச்சி அப்படின்னு ஓடி வரீங்க, என்னடி அப்படின்ட்டு அப்படியே ஆண் கேட்க அங்கே ஐயன் என்னடா நடக்குது அப்படின்ட்டு அவனும் வரான். பாத்ரூம் போகிறேன்ட்டு போயிட்டு உளுந்தடிச்சு பேய பார்த்த மாதிரி ஓடுவாரா, என்னாச்சு எதையும் பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு ஐயன் பிடிச்சி கேட்க, என்ன அவ்வளோ தண்ணியை வரலாம், எவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் எவ்வளோ காசு வாங்குறானுங்க, தண்ணி வராதிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களை அப்படியே அவனுங்க 2 பேரும் வெட்டவா குத்தவாங்கிற மாதிரி பார்க்க, லியோ என்னடா பிரச்சனை அப்படின்னு வரான். பாத்ரூமில் தண்ணி வரலையாம் உன் அக்கா பிள்ளைக்கு. எது என் அக்கா பிள்ளையா, அப்போ உங்களுக்குலாம் இல்லையா, எனக்கு என்னடி பிரச்சனை, இங்கெல்லாம் இதுதான் டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கோ. சீ பேப்பரா, நானும் யூஸ் பண்ண மாட்டேன், அப்போ அடக்கிட்டு வந்து உட்கார் அப்படின்னு நீ இழுத்துட்டு வந்து உங்களை ஒரு இடத்துல உட்காரு அப்படின்னு உட்கார வச்சிடறான். நீங்களும் அப்படின்னு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. அப்புறம் ஏரோஸ்டோர் வந்து அங்கே வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரிங்க் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எதையும் எடுக்க போகிறீங்க. அப்போ ஹைஜன் என்னடி காண்டத்தையும் என்னமோ பட்டிக்காட்டை முட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்க்குற, நான் சொன்னாலும் சொல்லாடி பட்டிக்காட்டான் தானே அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்டு அது கோக் தானே எனக்கும் வேணும் அப்படிங்கிறீங்க. யார் சொன்னா அது கோக்கில், அது ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் குடிக்கக்கூடாது. எது எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக ஒரே அடியாக அடித்து விடாதீங்க. எங்கே எப்படி சரக்குலாம் கொடுப்பாங்க, இங்கே என்ன சாராய கடையை வச்சுருக்காங்க, எது சாராய கடை அப்படின்னு ஃபிலிக்ஸோ லூஸு, அதெல்லாம் வந்துட்டு ஹாட் ட்ரிங்க்ஸ், உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. இவள்கிட்ட இப்படிலாம் கேட்டால் வேலைக்காவது, ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்காக பார்த்து கொடுங்கன்னா அவனுங்களே வந்துட்டு ஏர் ஹோஸ்டர் சொல்ல அவங்களே வந்து ஒன்று எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப தான் அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துக்கிறீங்க. எவ்வளோ கொண்டு போய் எப்படிடா அங்கே சேர்க்க போகிறோம் அப்படின்னு அவனுங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க பங்க்ஷனும் அமைதியாக இருங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். அது சரி இவன் பேச்சை கேட்டு இவ்வளோ கல்யாணம் வேறு பண்ணி தொலைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அப்படி பார்த்துட்ருக்க. ஒரு வழியா ஒருவன் சேர நீங்கள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க. பங்க்ஷன் வந்து அப்படின்னு எழுப்புறான். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்க ஃபிலிக்ஸா அப்படியே இறுக்கி கறிப்பிடிக்க அவனும் எழுந்துருடி வந்துடுச்சு ஃப்ளைட்டு, நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி எழுப்ப அப்படின்னு பார்த்தா முடிச்சு பார்க்குறீங்க கண்ணை நல்லா கசக்கிட்டு. என்ன எங்கள் ஊர்லலாம் பச்சை பசேன்னு மரமட்டையாக இருக்கும், இங்கே ஒன்றும் பொட்டக்காடாக இருக்குது, இதெல்லாம் ஒரு ஊர் அப்படின்னு மைண்ட்ஸுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அப்படியே இறங்கி பேன்னு பார்த்துருக்கா ஹைஜன். என்னடி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு முன்னாடி நடக்கிறீங்க. சங்மீன் வந்து அவங்க கையை பிடிச்சி இந்த பக்கம் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். நானே வருவேன் குழந்தை பிள்ளை மாதிரி எனக்கு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேக் பார்த்துக்கிட்டே அங்கே ஒரு கடை, அதாவது அந்த ஏர்போர்ட்லலாம் வந்து சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் இருக்கும்ல, ஸோ ஒரு இடத்துல சாக்லேட்லாம் இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே நின்றுடா. இவனுங்களோ பேசிகிட்டு வந்து உங்களை கவனிக்கலை, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தேடுறானுங்க. சங்மீன் நான் தான் கையை பிடிச்சிட்டு வந்தேன், என் கையை விட்டாலே விடுன்னு சொல்லிட்டு பைத்தியம் எங்கே போய் தொலைஞ்சுன்னு தெரில, எல்லாம் இந்த அம்மா வளர்ந்தது. ஏம்மா அவளுக்கு உலகமும் தெரில ஒன்றும் தெரில, அவ்வளோ போய் டே இப்போவோ உங்கள் பொண்டாட்டி போய் தேடுங்க, என் பேத்தியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, நம்மளோட ஒரே வாரிசு அவள் தான். புரியுதுமா
எப்படி அக்காவுக்கு இப்படி ஒரு கூமூட்டை பிறந்துச்சுன்னு தான் தெரியல அப்படின்னு செங்கமின்னு சொல்ல எல்லாருமே சிரிச்சுட்டு சரி சரி தேடுவோம் இப்போ நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடுறானுங்க. அப்போ ஹான் இந்த பைத்தியம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி இருக்க ஒரு பொண்ணை போய் தொட்டுறான். அப்புறம் ஐயோ சாரிங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு நினச்சி தொட்டுட்டேன், இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு ஐயோ இவளால் எங்கெல்லாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்ட்டு அவனுங்க தேடிட்டு அழிஞ்சிட்ருக்க. நீங்கள் ஐயோ சாக்லேட்ஸ் செம்மையாக இருக்குது, எதை யார்ட்ட வாங்கிக்கலாம் மாமா அப்படின்னு பார்த்து திரும்பினா யாருமே இல்லை. ஐயோ என்னது இது, இங்கே மாமான்னு எனக்கு ஒரு கும்பல் வந்தானுங்களே, அவனுங்களை யாராவது பார்த்தீங்களா? அக்கா இங்கே கூட ஒரு சூனியாக்கார கிளம்பி வந்துச்சு, அதை பார்த்தீங்களா? அவங்கள வினோதமாக பார்க்க. இல்லையா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அதுக்கு எப்படி பார்க்குறீங்க? ஐயோ சூனியாக்கார கிளவி சொன்ன மாதிரியே என்னை வித்துருச்சு போலையே, ஐயோ என்ன பண்ணுறதுண்ணா அப்படின்ட்டு திரு முடிச்சுட்டு இந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாதே, இப்படி தொலைஞ்சு போயிட்டேனே, நான் பாட்டுக்கு மச்சான பார்த்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ள அப்படின்னு என் ஊர் பக்கம் ஜாலியாக பாட்டு பாடி தெரிஞ்சிட்டு இருந்தேன். என்ன கொண்டது இங்கே என் மாமாவை பார்த்தீங்களா இந்த சவுத் கொரியா நாட்டுக்குள்ளே அப்படின்னு தேட வச்சுட்டானுங்களே. ஐயோ இங்கே எவன்ட்டையும் நான் பேசுகிற பாசா அவனுங்களுக்கு புரியுதான்னு தெரியல, எனக்கு வேறு என்னை பைத்தியம் மாதிரியே பார்க்குறானுங்களே அப்படின்ட்டு நீங்கள் குழம்பி போய் தெரிஞ்சிட்ருக்க. லியோ உங்கள் கையை டக்குன்னு வந்து போச்சு. ஹே அப்பா ஓ மை காட், நான் எங்கெல்லாம் தர்றோம் இங்கே ரெடி பண்ணிட்டுருக்க என்ன அழுகிறீங்க? ஹே எதுக்கு அழுகுற? ஒய்யார் க்ரைங், எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க அழாத அப்படியே இறுக்கி கட்டிப்பிடிச்சிக்க. லியோ சரி சரி பயந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது, ஏன்டி அழற அப்படின்னு அப்படியே கண்ணை தொடச்சிட்டோம். ஏன் அழறேண்ணா? போங்கடா, உங்களெல்லாம் நம்பி வந்தால் என்னை நமக்கு நான் விட்டுட்டு போயிட்டீங்க நட்டாத்தில், நான் கொஞ்ச நேரத்தில் பயந்து போயிட்டேன், என்னை எல்லோரும் பைத்தியத்தை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுக. அங்கே வந்து ஐயனோ அப்படியே சிரிச்சிடறான். நீங்கள் அப்படியே முறைச்சி இங்கே ஒருத்திக்க ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்க சிரிக்கிறான். சரியான ஆளுங்க அரக்கணுங்க அப்படின்னு நீங்கள் திட்டிருக்க. பின்ன லூஸ் மாதிரி பண்ணால் அவனை லூஸுன்னு சொல்லாமல் வேறன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் சரி கமெண்ட் பண்ணுவான் அப்படின்ட்டு அங்கே ஹைஜின் வரான். சரி சரி இவளை காணணும் மற்றவங்களாம் தேடிச்சுக்காங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு சங்மீனும் இப்போ பார்த்துட்றான். அவனும் ஹே அப்பா இவன் இங்கே தான் இருக்காளா மாம் இங்கே தான் இருக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து பார்த்துட்டு ஃபங்க்ஷனும் அப்பாடா இவள் கையை பிடிச்சா கூட்டிகிட்டு வாங்கடா, விட்டா எங்கேயாவது போயிடுறா, இவளை தொலைச்சிட்டு இவளை தேடி பிடிக்கவே நமக்கு ஒரு நாள் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கார் வந்ததும் எல்லோரும் ஏற நீங்களும் அப்படின்னு இன்னும் அழுதுட்டு இருக்க. அவங்க பாட்டியும் ஏமா அழற, அதான் நாங்கள்லாம் இருக்கோம்ல இப்போ கிளவி நீ தான் எல்லாத்துக்கும் காரணமே சோனியாக்கார கிளவி அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. மாம் இவள் ரொம்ப ஊறப்புறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கடுப்பாங்க. அவள் சின்ன பொண்ணுடா, அவளுக்கு இன்னும் புரியல, புரிஞ்சுக்கிற வரைக்கும் அப்படி தான் நம்ம தான் விட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு அவங்க அம்மாக்காக அவனுங்க அமைதியாக இருக்கானுங்க. அவங்கள பார்க்கும்போதே சின்ன பொண்ணுன்னு தோணுது, அதே சமயம் இப்படி இருக்கா சரியான முட்டாள் அப்படின்னு நினச்சிக்கிறானுங்க. நீங்களோ வீடு வந்ததும் வீட்டை ஆன்னு பார்க்குறீங்க, ஏன்னா அவ்வளோ லக்ஸூரியஸான பெரிய வீடு. ஸோ இறங்குனதும் நீங்கள் ஆத்தாடியா தான் அரண்மனை மாதிரியில் இருக்குது, இம்புட்டு பெரிய ஊடாக இருக்குது நமக்கு அப்படின்னு அப்படியே பார்த்து சூனியக்கார கிழவி இது உன்னோட பங்களாவா அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளோட தான் கேளு, நீ என்னோட பேத்தி, இதுக்கு நீ தாண்டி வாரிசு. கிழவி எனக்கு கொஞ்சம் கில்லு, அவங்க குடிச்சு நறுக்குன்னு கில்ல. கிழவி கில்ல சொன்னால் கொள்கிற நம்புகிறேன், கனவில்லை, எனக்கு இவ்வளோ பெரிய வீடா, ஆஹா மாட்டுக்கொட்டாய் மாதிரி சின்னோண்டு வீட்டில் இருந்தேன்னா எனக்கு அடித்த லக்க பார்த்தியா, ஆஹா சே இதெல்லாம் சொல்லி பெருமைப்பட எங்கள் ஊருக்காரிங்க யாரும் இல்லாமல் போயிட்டாருங்களே, இன்னைக்கு எத்தனை நாள் கிண்டல் பண்ணியிருப்பாளுங்க, ஒன்றும் இல்லாதவா வெறும் வீட்டை பிள்ளைன்னு, இப்போ பாருங்கடி எனக்கு எவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நீங்கள் ஜாலியாக அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு தோட்டம், அதில் ஒரு ஊஞ்சல் வேறு இருக்குது, குடுக்குடுன்னு ஓடி போய் அதில் உட்காந்துட்டு அப்படியே ஆடுறீங்க. கிளவியோ பின்னாடி வந்து இந்த ஊஞ்சல் உன் அம்மாக்காக பண்ணது, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு நீங்கள் நிப்பாடி இப்போ என்ன அதனால நான் இதில் ஆடக்கூடாதா அப்படின்னு பார்க்குறீங்க. யார் சொன்னா? இதில் ஆடுற முழு உரிமை உனக்கு தான் இருக்குது அப்படின்னு ஃபங்க்ஷன் உங்களை உட்கார வச்சு ஆட்டி விடுறான். மற்றவங்களாம் அப்படின்னு நின்றுட்டு குழந்த மாமிவா அப்படிங்கிறானுங்க. அது எனக்கும் தெரியும்டா, அங்கேருந்து கூட்டிகிட்டு வர வழி தெரியல, சரி இதுக்கப்புறம் ஒரு ஸ்டடீஸ் அதை முடிக்கட்டும், அப்புறம் மற்றது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகே மேம் நாங்களும் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம காலேஜ்லேயே அட்மிஷன் போட்டுடலாம் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதுக்கான வேலையெல்லாம் நடக்குது. பட் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல, நீங்கள் வந்தது ஜாலியாக அங்கே சாப்பிட்றது தூங்குறது அங்கே சுற்றுறதுன்னு அதே வேலையை திருப்பி ரிட்டர்னாக சாப்பாடு தூக்கம் ரிப்பீட் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன் டே இப்படி நிம்மதியாக போகுது. அப்பாடா ஏதோ கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டோன்னு பயந்தோம், நல்ல வேலை நல்லவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நைட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நிம்மதியாக போய் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 5 o'clock இருக்கும். உங்கள் மூஞ்சில் ஏதோ சில்லுன்னு பட அப்படின்ட்டு திரும்பி படுக்கிறீங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பட ஆத்தி இன்னும் இத்த பெரிய வீட்டில் எவன்டா ஓட்ட போட்டது, மழை மூஞ்சுக்கு நேராக பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காடுறீங்க. உங்கள் மூஞ்சில் தண்ணி, என்ன
என் ரூமில் மட்டும் மழை பெஞ்சிருக்குதா, நீ மட்டும் நனையாமல் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி நிற்கிறா பங்க்ஷனை பார்த்துக்க. அவனும் உங்களை முறைச்சி பார்க்க, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஓட்டை வீடை கட்டி வச்சுட்டு எழுப்புறதுக்காக வந்தீங்களா, நைட்டில் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, போங்க போய் தூங்குங்க, மழை பெஞ்சா நான் ஒரு ஓரமாக படுத்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் படுக்க போயிருக்கேன். ஏய் அப்படின்னு கையை பிடிச்சிருக்க, என்ன மாமா உனக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்குறீங்க. மணி 5 ஆச்சு, உனக்கு இது ராத்திரியா? 5 மணியா, அப்போ அந்த நடு ராத்திரி தான் ஆடிட்டு மறுபடியும் படுக்க போகிறீங்க, அடிச்சு கொண்டு போய் பார்த்துக்கோ, விடிஞ்சிருச்சு எந்திரிச்சு வாடி. ஏன்டா இப்படி வடிக்கிறீங்க காலையிலேயே, இப்போது 5 மணிக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பாலாக கறக்க போகிறேன், இங்கே மாடாக கட்டியிருக்கு, நான் ஒன்றும் மாட்டுத்தளவும் பார்த்த மாதிரி எந்த ஞாபகம் இல்லையே, மாடும் இல்லை பாலும் இல்லை, எழுந்து வாடி எக்ஸசைஸ் பண்ண. எக்ஸசைஸா, அதெல்லாம் நல்லா ஒல்லி இது குண்டாக இருக்கிறவங்க பண்ண முடியுது, நான் நல்லா தானே இருக்கேன். எது நீ, அதை நாங்கள் சொல்லணும். எங்கள் ஊர்லலாம் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கா அழகுன்னு தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாது இந்த சப்பிகள், அந்த மாதிரி தான் நானும் வட்டி வெளுக்க போகிறேன், ஒழுங்காக எழுந்து வந்துடும் அப்படின்னு மிரட்ட, நீங்களும் படுத்துறீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கொடுக்குற 3 வேளை சாப்பாட்டுக்கு என்னெல்லாம் பண்ண வைக்கிறானுங்க, குட்டிக்காரன் ஒன்று தான் போட வைக்கல அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே எழுந்து வர பங்க்ஷனும் அவன் ரெடி ஆகிட்டு, இப்படிலாம் வரக்கூடாது அப்படிங்கிற, நீங்கள் ஒரு பாவாடை தாவணியில் இருக்கீங்க, அவனும் இதெல்லாம் கழட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுவோம் அப்படிங்க, இதெல்லாம் கழட்டிட்டுன்னு சொன்ன வார்த்தையும் உங்கள் காதில் கிட்ட அடுத்தது சொல்ல வரதை கேட்காம நீங்கள் எதை அப்படின்னு அப்படியே மறைச்சிட்டு, என்ன 8 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டோம், என்ன சொன்னாலும் செஞ்சுருவேண்ணா, ட்ரெஸ் இல்லாமல் வர சொல்கிறீங்க, படித்தவர் பேசுகிற பேச்சா இது, நீ மட்டும் என் அம்மாவோட தம்பியாக இல்லாமல் தான் இங்கே நடக்கிறதே வேறு, என்ன நினச்சிட்ருக்கீங்க, எங்கே அந்த சூனியாக்கார கேள்வி, அவளை கூப்பிடுங்க நான் பேசிக்கிறேன். ஏய் அடிச்சு வாய உடச்சிடும் அப்படின்னு நீ கிட்ட வரான். அப்படின்னு பயப்படுறீங்க. சங்மீன் வந்து அவளே சின்ன பொண்ணு ஏன்டா பின்னா, அம்மா அப்புறம் இவங்கிறா, நம்மளை மட்டும் அவள் என்ன மரியாதையாக பேசுகிறா அப்படின்னு ஹைஜின் சொல்கிறான். நம்ம கூட பரவாயில்லடா பொண்டாட்டி தானே பேசிட்டு போகிறான்னு விட்டுடலாம், அம்மாவை பேசுகிறா அப்புறம் அப்படின்னு சொல்ல, அப்போ கரெக்டாக அவங்க பாட்டி வந்து என் பேத்தி தானடா பேசிட்டு போகிறா, நோ ப்ராப்ளம், உங்களுக்கு என்னடா பிரச்சனை, இப்போ ஏன்டா காலையில் அவள்கிட்ட கரைச்சல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஃபிலிக்ஸோ மோம் எக்ஸசைஸ் பண்ண கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, பாருங்கள் தின்னு 5 அடி பீப்பா மாதிரி இருக்கா, வந்து ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண சொல்லுங்கள். நல்லது தான், இதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன், கூட்டிகிட்டு போங்க, ஐயனோ வா அப்படின்னு கூப்பிட்றான். நான் வரல அப்படிங்கிறீங்க, ஒழுங்காக வந்துடு. பாட்டி இவங்க ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, எதை அப்படின்னு பாட்டி பார்க்க, அவனுங்களும் ஐயோ அப்படின்னு பயந்துட்டு ஒரு நிமிஷம், ஐயோ அம்மா அப்படின்னு சங்மீன் எல்லாத்தையும் புரிய வைக்கிறான். அவள் பொய் சொல்கிறாம்மா, நாங்கள் அப்படி சொல்லலை, பின்னா என் பேத்தி பொய் சொல்கிறாளா, நான் நம்ப மாட்டேன், அவள் கொஞ்சம் லூஸ் தரமாக பேசுவான், ஆனால் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான், என்னடா பேசி வச்சிங்க அவள்கிட்ட, அவளே சின்ன பொண்ணுடா அப்படின்னு பாட்டி புரியாமல் பேச, இந்த அம்மா ஒன்று அப்படின்ட்டு ஆனோம்மா, அதெல்லாம் இல்லை, அவள் தான் உளறான்னா நீங்கள் வேறு, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண சொன்னதை தான் அதை உளறிட்டுருக்கு, இதை கலட்டிட்டு இதை போடுன்னு அவன் சொன்னான், அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இவளாக அவனுக்கு கற்பனை பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா. ஓ அவ்வளோதானா அப்படின்ட்டுங்க, இதை தெளிவாக சொன்னால் நான் ஏன் கற்று போகிறேன், கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போய் இப்போ இதை எப்படி போடுறதுன்னு வேறு தெரியலையே, ஐயோ முடியல, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு கத்த, இப்போ என்ன பிரச்சனை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி தான் உள்ள வராங்க. என்னடியோ ஆச்சு, அப்படியே மேலே வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஸோ நீங்களுக்கு வந்து கையிலே மாட்டிக்கிச்சு, உள்ளே இறங்க மாட்டேங்குது, மூஞ்செல்லாம் மறைச்சி டிஷர்ட்டை மாட்டி, ஐயோ இந்த டிஷர்ட் உள்ளே இறங்க மாட்டேங்குது, இது எதுக்கு எனக்கு பேசாமல் நான் பாடுறது உடனே எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி புலம்ப, உங்கள் பாட்டியோ எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு இப்போ போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் மறைச்சிட்டு வந்து வெளியே நின்று, பேசாமல் நான் சும்மாவே எக்ஸசைஸ் பண்ணியிருப்பேன், எது அப்படி அது நான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு பண்ணியிருப்பேன்னு சொல்ல வந்தேன், இதை போட்டுட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, அந்த பாவாடை தவணி போட்டு நீ எக்ஸசைஸ் பண்ண போகிற அப்படின்ட்டு ஃப்ளிக்ஸ் கேட்க, ஆமாம் அப்படிங்கிறீங்க, அப்படியே நீ தலைகீழ நின்னா என்ன யோசிச்சுப்பார் அப்படின்னு ஹைஜின் சொல்கிறான். எதை நான் ஏன் தலையில் நிற்கணும், எல்லாமே இங்கே எக்ஸசைஸ் தான் அப்படின்னு சொல்கிறான் பங்க்ஷன். இது வேறையா, தலைகீழ நம்ம நிற்க வைப்பானுங்க, இவனுங்க கொடுக்குற 3 வேளை சோத்துக்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு புலம்பிட்டே கூட போகிறீங்க. அவங்களாம் ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாங்க, உங்களால் முடியல இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்னு செய்கிறீங்க, ஏன்னா செய்யலைன்னா விட மாட்டாங்களே, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு டயர்டாகிருங்க. உங்கள் பாட்டியோ போதுண்டா என் பேத்தி ரொம்ப பாவம் விடுங்க படுத்தாதீங்க அப்படின்னு சூப்பாடு வந்து நின்று, அப்பா பரதேவதை என்னை காப்பாற்ற வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்ட சூப்பை கொடு அப்படின்னு வாங்குறீங்க. அவனுங்களோ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா எங்களுக்கு தான் டயர்டாச்சு, நாங்கள் தான் குடிக்கணும் அப்படின்னு வாங்க. அதை பண்ணதுன்னா அப்போ நான் தான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு தான் வேணும், உங்களுக்கு வேணா நீங்கள் போய் வாங்கி கொடுங்க அப்படின்னு அதை பிடிங்கிட்டு ஓடிடுறீங்க. அவனுங்களும் சிரிச்சிட்டு, மாம் இவ இன்னும் குழந்தையாகவே இருக்கா, இதெல்லாம் இவளை நாங்கள் கல்யாணம் வேறு பண்ணியிருக்கோம், இவளை எப்படி சரி பண்ணி எல்லாம் மாறிடுவா அப்படிங்கிறாங்க. ஒரு வழியாக எங்கள் சூப்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் போய் தூங்கலான்னு போனால் இப்போ லீவ் வந்து, நீ இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை களைப்பு அதான் தூங்கலான்னு பார்த்தா, இப்போ என்ன மாடு மேய்க்க சொல்லுவானுங்களோ,
என்ன ஜெர்சி பசுவா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நீ தாண்டி அது ஜெர்சி பசு. அதை கூட சரி பண்ணிடலாம் பழக்கம். ஒன்றும் தான் முடியல. போடி எழுந்து போய் ஒழுங்காக குளிச்சுட்டு ரெடியாகி வா. எங்கே போகிறோம்? ஊர் சுற்றி பார்க்க. நிஜமாவா? ஆமாம். ஹை ஜாலி அப்படின்ட்டு கடன் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வழியில் வரைக்கா. அவனுங்க 8 பேரும் அட்டாண்டதில் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுக்க. என்ன அப்படின்னு நிற்கிறீங்க. இது என்னடி கோலம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து கிட்ட நிற்கா. என்ன இது என்னோட ஆஃப் சாரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு சுற்றி பார்க்க. பாட்டியோ அழகாக இருக்கடி அப்படின்னு அப்படி கடா கிடக்குறாங்க. அம்மா நீங்கள் வேறு அப்படின்னு அவனுக்கு முறைக்க. பேத்தியும் அழகாக தான் இருக்கா. அதெல்லாம் சரி, காலேஜுக்கு இந்த ட்ரெஸ்ஸோட வரப்படலாம் அப்படின்னு ஃபங்க்ஷன். இங்கே பார், உனக்கு ட்ரெஸ்லாம் ரேக்கில் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணு. உன் பேக்கில் இருக்கிறதெல்லாம் இனிமேல் யூஸ் பண்ணாத. ஏன் இதுக்கான குறைச்சல்? எல்லா பக்கமும் குறைச்சலாக தான் இருக்குது அப்படின்னு ஹைஜின் வாய்க்குள்ளேயே சொல்ல. எது அப்படின்னு பார்க்குறீங்க. சொன்னதை சீடி போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அப்படின்னு ஹான் அவங்களை இழுத்துட்டு போய் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணணுமா? நான் என்ன பண்ண அறகுறையாவை பண்ணியிருக்கேன், இவனுங்களோட பெரிய ரோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர. சங்மீன் போகலாமா அப்படின்னு அவங்க கையை பிடிச்சி எடுத்துகிட்டு கீழே வரான். அட விடுங்கடா, நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தரன்னு இழுத்துகிட்டே அலையிறானுங்க. எனக்கு என்ன வரவா தெரியாது அப்படின்னு. உனக்கு தான் தெரியாது, எங்கேயாவது மிஸ் ஆகிட்டினா? அது சரி அப்படின்ட்டு. பாட்டி நாங்கள் ஊர் சுற்றி பார்க்க போகிறோம், ஜாலி டாட்டா அப்படிங்கிறீங்க. உங்கள் பாட்டியோ அப்படின்னு ஒரு மாதிரி தலையாட்டிட்டு பார்த்து சாக்கிறதடா அப்படிங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரேன். நீங்களும் ஹை ஜாலி ஒரு சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஹாப்பியில் இருக்கீங்க. அது திடீர்னு ஒரு காலேஜ்குள்ளே கார் போகும். ஆமாம், இது என்னடோ, எதுக்கு இங்கே வந்திருக்கோம்? லைப்ரரியாக இருக்குமோ? பார்த்தா அப்படி தெரியல. ஸ்கூலா காலேஜா? காலேஜா அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு அப்படியே அவனுங்க 8 பேர்த்தி பார்க்க. அவனுங்களோ அப்படின்னு சிரிச்சிட்டு வா அப்படிங்க போல. ஊர் சுற்றி பார்க்க போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க, என்னை ஏன் இப்படி ஏமாத்துனீங்க? காலேஜ் போனால் நீ வரமாட்டியே, எஸ்கப் ஆயிடுவா. அதான் ஐயோ கல்யாணம் பண்ணால் படிக்க வேணாம், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சோம். கடைசியெல்லாம் கல்யாணம் பண்ணாலும் படிக்கணும் போல இருக்கே. எங்கெங்க நான் வரலங்க, எனக்கு அந்த படிப்பெல்லாம் சுட்டு போட்டாலும் மண்டையில் ஏறாது, என்னை விட்டுருங்க, நான் இப்படியே ஓடிடுறேன் அப்படிங்கிறீங்க. ஒட்டிச்சிருவோம். என்னடி சொல்கிற அப்படின்னு உனக்கு பார்க்க. நான் 12th ஃபெயிலுடா அப்படிங்கிறீங்க. ஃபஸ்ட்டு அப்போ அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறானுங்க. அப்படின்னு பார்க்குறீங்க. இது தெரியாமல் இவளுக்கு அட்மிஷன் வேறு போட்டு தொலைஞ்சிட்டோம். நம்ம மேலே உள்ள நம்பிக்கையில் அவனுங்க வேறு எதையுமே பார்க்காம அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம இனிமேல் இவளை ஃபஸ்ட்டு 12th பாஸ் பண்ண வைக்கணும், அதை முடிச்சுட்டு தான் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு இனி நாங்கள் தான் உனக்கு எல்லாம் சொல்லித்தர போகிறோம். இங்கேயே நாங்கள் தாண்டி ப்ரொஃபஸர்ஸ். அதே தான் வீட்டில் இப்போ முதல் 12th பாஸ் பண்ண, அதுக்கப்புறம் காலேஜ் சேர்ந்து படிச்சுக்கலாம். இது வேறையா? உங்கடா நீங்களும் உங்கள் படிப்பும் அடினாடியே காரில் சாஞ்சிட்டீங்க. வீடு வந்து உங்க கூட நீங்கள் இறங்காமல் இருக்க. அப்படியே ஹான் உங்களை தூக்கிட்டு வரோம். நீங்கள் விடுங்க விடுங்க அப்படின்னு கத்துறீங்க. வாய மாட்றி, உனக்கு என்னடி இப்போ பிரச்சனை? எதுக்கடி இப்படி உலகமே அழிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்க? பின்ன படிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க பாட்டி அப்படின்னு பாட்டிக்கிட்ட அழுதுட்டு ஓட. என்னாச்சு, என்னடா பண்ணீங்க அப்படின்னு பாட்டி கொஞ்சம் கோவமாக கேட்க. அது சரி, இவன் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா, வாட்டர் டேங்க் அப்பப்போ ஆன் பண்ணிவிட்டு நம்ம அம்மாட்ட நம்மளை மாட்டி விடுறதுக்கு அப்படின்ட்டு ஃபங்க்ஷனும். மோம் அவள் தான் ஏதாவது வளரானா, நீங்கள் வேறு அவள் 12th ஃபெயிலாம், இதை நீங்கள் சொல்லவே இல்லை எதை அப்படின்னு அவங்களே இப்போ தான் அவங்கள அப்படியே பார்க்க. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் அவளையோ அவள் 12th பாஸ் தான் இருக்கா, ஃபெயிலாக இல்லை, பொய் சொல்கிறாடா. அது ஐயோ அங்கே காலேஜ் சேரக்கூடாதுன்னு ஏதோ உருட்டணும், அதை இங்கே வந்து கேட்பானுங்கன்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் திரு முழிக்க. சரியான ஃப்ராடாக இருப்பா போல். எப்படிம்மா நிஜமாவே இவன் நம்ம அக்கா பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. உங்கள் அக்கா உலகம் அக்கா ஃப்ராடு, அப்புறம் அவ பொண்ணு எப்படி இருப்பா? மோம் ஆமாடா, லவ் பண்ணும்போது என்கிட்டயே தெரியாத மாதிரி என்னெல்லாம் பேசி சமாளிச்சிருப்பா, எனக்கே தெரியாமல் ஊரை விட்டு ஒன்று தானே, அப்புறம் எப்படி இருப்பா அவ பொண்ணு? இங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஏதாவது சொல்லிக்கிட்டு நான் தப்பு பண்ணேன், என்ன திட்டுங்க, அவங்களையும் திட்டுங்க. எனக்கு படிக்கலாம் பிடிக்கல, எப்படியோ பார்டர் பாஸாக தான் ஆகணும்னு ஆகிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு படிப்பு வராதுன்னு விட்டுருங்களேன். அதுலேயும் இந்த இங்கிலீஷ் சுத்தமாக வராது. எல்லோரும் இந்த நுனி நாக்கில் தசு புசுன்னு பேசுறது எனக்கு சுத்தமாக புரியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்களேன் அப்படிங்கிறீங்க. நீ படித்தே ஆகணும், இன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டேன், நாளைக்கு கண்டிப்பாக காலேஜ் போய் ஆகணும், எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் கிளம்புறோமோ அப்படின்ட்டு அப்படியே உங்களை மறைச்சிட்டு அவங்க எல்லாம் கிளம்ப. இங்கே பாரு கண்ணா, உனக்கு என்ன பிரச்சனை? பாட்டி உனக்கு சொல்லித்தரேன், போ புக் எடுத்துருவா. போ பாட்டி, நான் எதுவும் படிக்கல, இங்கே வந்து ஜாலியாக இருக்க பார்த்தா பாடி அதை பண்ணுன்னு ஏன் பாட்டி டார்ச்சர் பண்ணுற? எல்லா விஷயத்துலும் நான் இப்படி இருக்க மாட்டேன், எனக்கு படிக்கணும். நான் அந்த காலத்து இங்கிலீஷ் லெக்சரர் தெரியுமா? எதை அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி, நீ என்னன்னா என் பேத்தியாக இருந்துட்டு இங்கிலீஷ் வரலன்னு சொல்லியிருக்க. போ புக் எடுத்துருவா, நான் சொல்லித்தரேன், எப்படி வராமல் போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு
உங்களுக்கு அவங்க அழகாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லாவே சொல்லித்தராங்க. அவங்க கிட்ட படிக்கும்போது ஏதாவது ஒரு வேர்டு தப்பாக பேசினாலும் மண்டையாக கொட்டு விழுகுது. ஐயோ சூனியாக்கார கிழவி அடிச்சே மண்டையே உள்ள தள்ளிடும் போல இருக்குது. எங்கள் அம்மா ஏன் ஓடிச்சுன்னு இப்போ தான் தெரியுது. இப்படி தான் எங்கள் அம்மாவை படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பேன். அதான் தாரடப்பாவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு எங்கள் அப்பா முன்னாடி ஓடிச்சு பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல அப்படிங்க வாய் உனக்கு ரொம்ப ஆயிடுச்சுடி ஒழுங்கா படிடி அப்படின்னு பாட்டியோ பிடிச்சி வச்சு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லித்தராங்க. அவங்களோ இனிமேல் நீயும் நானும் இங்கிலீஷ் தான் பேசிக்கிறோம். இது வேறையா தமிழ் தரகராரு இதில் இங்கிலீஷ் வேறு. ஆட போ பாட்டி அதெல்லாம் கிடையாது. எப்படி பேசு அப்படி பேசுனீங்கன்னா தான் உனக்கு வரும். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல என்கரேஜ்மெண்ட்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரியே புசுன்னு ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசி வைக்கிறீங்க. அதுலேயும் நிறைய தப்பாக பேச அங்கே உள்ள மெய்டு கூட நிறையலாம் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. உங்களுக்கு சில கரப்ஷன்லாம் சொல்ல கிடையாது. இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நல்லா இங்கிலீஷ் தெரியுது. இந்த வீட்டு போகணுன்னு சொல்ல வெக்கமாக இருக்குது. நமக்கு ஒரு மண்ணும் தெரியல. ஐயோ பாட்டி ப்ரொஃபஸர்னால் இந்த 8 மாமாவும் ப்ரொஃபஸரும் இத்தனை பேர் நல்லா படித்து நம்ம மட்டும் இங்கே கூட்டையாக வந்து சேர்ந்துருக்கோம். எல்லாம் எங்கள் ஆத்தாக்காரியை சொல்லணும். பித்துப்பட்டு சிவனேன்னு போய் சேர்ந்துருச்சு. எங்கள் அப்பன் தாரடப்பா என்னை ஒழுங்காகவே படிக்க வைக்கல. என்னை ஒழுங்காக ஒரு இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டுருந்தா நானும் இந்நேரம் நல்லா படித்து கலெக்டர் ஆகி கழிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட். யாருன்னு தெரியும் பார்த்தா சங்மின் தான். அவங்கள பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே நிற்கிறான். என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது? இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ சொன்னியே இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பங்க்ஷன் வந்து அதே தான் மைண்டில் வச்சுக்கோ. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சீக்கிரமாகவே கற்றுக்குவேன். காலேஜுக்கு வா எல்லாமே புரியும். நான் வரலப்பா. ஏன் வரலப்பா அப்படின்னு ஃப்ளிக்ஸ் வந்து கேட்க எனக்கு படிக்க பிடிக்காது. சங்மின் படித்து தான் ஆகணும். ஏன்டா நீ இந்த விஷயத்த மட்டும் என்னை படுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்களும் அப்படியே லியோட ஷர்ட்டை அப்படியே கோலம் பட என்னடி அப்படின்னு தட்டி விடுறான். நான் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்போது அப்படியே ஹைஜீன் கிடையாது. நீ ஏன் படிக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறான். எனக்கு தான் பிடிக்கலையே அது வரல அதை ஏன் நான் பண்ணணும். சங்மினோ நீ படித்து தாண்டி ஆகணும் அப்படிங்கிறான். நீங்களும் நான் படித்து என்ன பண்ண போகிறேன். ஐயன் வந்து படித்து நான் நல்லா ஜாப் கிடைக்கும். எதுக்கு நான் ஜாபுக்கு போகணும். இது என்னடி கேள்வி. நீ ஜாபுக்கு போனால் கை நிறைய சம்பாதிக்கலாம். அதான் இங்கே எல்லாம் இருக்கே அடி வாங்குவேன் படிக்கணும் அப்படின்னு சங்மின் சொல்கிறான். ஐயோ ஏன்டா படிக்கிறீங்க. படித்து வேலைக்கு போகணுங்கிறீங்க. வேலைக்கு போனால் நிறைய சம்பாதிக்கலாங்கிறீங்க. சம்பாதிச்சு அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி சொல்ல போனால் உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப்பு தேவையே இல்லை. டேரெக்டாக போயாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆனை படிச்சுன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் கை மேலே என்னடி பண்ணுற. அங்கே கேள்வி கேட்டால் அங்கே பதில் சொல்லி இங்கே என்னடி என்ன நோண்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் இப்போ பக்கத்தில் இப்போதைக்கு என்ன உரசி நிற்கிற அப்படிங்களா. இப்போ சங்மினும் இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு அடுத்தது என்ன பாப்பா பெற்றுக்கிற ப்ராசஸ் தான் எதை அப்படின்னு அப்படியே 8 பேரும் ஷாக்காக அவங்கள பார்க்க. பின்ன என்ன அந்த ப்ராசஸை பண்ணுறதை விட்டுட்டு இப்போ தான் என்னை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்க போகிறானுங்க. பெரிய சூரிய வம்சம் சரத்குமார்னு நினப்பு. அட போங்கடா அப்படி சொல்லிட்டு நீங்களோ அப்படியே போய் உட்கார அடிச்சேன்னா பார்த்துக்கோ படிக்க சொன்னோம் என்னடி கதை விட்டுட்ருக்கா ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களோ மாமா அப்படின்னு ஐஸ் வைக்க எடுத்து விட்டுருவேன். படித்து தான் ஆகணும். நாளையிலேருந்து காலேஜுக்கு வரேன். இன்றைக்கி டிமிக்கி விட்ட மாதிரியே விட்டுலான்னு நினச்சா அவ்வளோதான் அப்படின்னு வரட்டானுங்க. ஐயோ எனக்கு தான் அந்த இங்கிலீஷே வரலையே. உங்கள் பாட்டியோ கவலைப்படாத நான் சொல்லித்தரேன். ஐயோ இந்த சோனியாக்கார கிளி வர இது பேச்சு கிட்ட தான் நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு அப்படியே மறைச்சிட்டேன். எனக்கு சாப்பாடு வேணும் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே கோச்சிட்டு போகிற மாதிரி போக அவள் சாப்பிடாம போகிறப்பாரு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். அவளுக்கு நிலாவை காமிச்சாது சோறு ஊட்டி விட்றோம். நீங்கள் சாப்பிட்டு டேப்லெட் போட்டு போய் படுங்க எல்லாம் எங்கள் நேரம் அப்படின்ட்டு அவங்களோ அப்படியே வெளியில் வரானுங்க. நீங்களோ அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அங்கே போய் குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க வெளியில் கார்டனில். அவங்க சாப்பாட்டை ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஐயனும் உங்களுக்கு இங்கே பாரு சாப்பிடு அப்படின்னு அப்படியே நீட்டான். நீங்கள் அவனே பார்க்க கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பங்க்ஷன் வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்க. அது எனக்கு யாரும் ஊட்டினதே இல்லை. என்ன சொல்கிற நீ. அதான் அவங்க அக்காக்காரி என்னை பெற்று போட்டு போய் சேர்ந்துருச்சே. எங்கள் அப்பா தாரடப்பா தான் அவர் ஓட்டினாரான்னு கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா நானாக தான் எடுத்து சாப்பிட்றேன் அப்படிங்கிறீங்க. நீங்கள் சொல்ல கேட்க அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. 8 பேர் அது மட்டும் இல்லை பாட்டி இத்தனை பேர் இருந்தோம் உன்னை பார்த்துக்காம விட்டுட்டோமே. அப்பா பண்ண தப்பில் கடைசியில் நீ இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்க ஆமாம் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு சங்மின் அவங்களை அப்படியே தூக்கி சரி இப்போ என்ன அவனுக்கு பிரச்சனை சாப்பாடு ஊட்டணும் நாங்கள் ஊட்டி விடுறோம். நீ இது வரைக்கும் ஆட்டி ஊட்டிக்கிட்டது இல்லைல்ல உன்னோட வாழ்வு பாருடி. நீ உன் புருஷனுங்க கையால் சாப்பிடணுன்னு இருக்கு. அதுதான் ஒன்றுக்கு 8 பேர் இருக்கவே நாங்கள் ஊட்டி விடுறோம்
டோன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஐயனுங்க கண்ணை தொடச்சி விட நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே ஆளுக்கு ஒரு வாய்க்கு சாப்பாடு அப்படியே எடுத்து நிலாவை காட்டி குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி உங்களுக்கு ஊட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீல் ஆகுது. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லவனுங்க தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறீங்க. அப்படியே சாப்பிட்டுடுறீங்க. அப்பா ஒரு வேளை சாப்பிட்டா சரிவா தூங்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படின்னு முழிக்கிறீங்க. என்னடி எப்படி பார்க்குற? இல்லை எங்கே இனி ஒவ்வொருத்தர் கூட ஒவ்வொரு நாள் இருக்க வேண்டியதான். வாரத்துக்கு கூட 7 நாள் தான், நீங்கள் 8 பேர் இருக்கீங்க அப்படிங்கிறீங்க. இந்த ஷெட்யூல் போடுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்போ மேடம் படிக்கணும், ஸோ தனி ரூம் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து பங்க்ஷன் அப்படியே இந்த ரூமில் போய் தூங்கு. மாமா தனியாக படுக்க பயமாக இருக்கும். நேற்று தூங்குனா கும்பகாரன கசின் சிஸ்டர் மாதிரி இப்போ என்னடி கொண்டு பிடிச்சிட்டோம். சே இவனுங்களை எவனையாவது மயக்கிடணும் அப்படின்னு அப்படியே 8 பேர்த்தையும் பார்க்க 8 பேரும் அப்படியே உங்களை கொடூரமாக இருக்க. முகரே பாரு எருமைங்க. தாய் மாமாவை இவனுங்க நாய் மாமா இவனுங்களெல்லாம் எங்கே வந்து மயக்கிறது, மயக்கமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதை சத்திட்டு உள்ளே போய் குப்பரை அடித்து படுத்துக்கிறீங்க. அவனுக்குள்ளே சிரிச்சிட்டு இவளோட குப்பை கொட்டுறது பெரிய டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படியே போய் படுத்துறானுங்க அவங்க ரூமில். இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே எப்போ போல் பங்க்ஷன் வந்து உங்களை எழுப்ப வந்துட்டான்டா என்னை போட்டு வடிக்கிறானுங்க அப்படின்னு அரை தூக்கத்தில் எழுந்து உட்கார சக்மின் அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் பாத்ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்ட்டு போகிறான். அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறானுங்க. நீங்கள் எல்லாம் பண்ணதும் எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு. அதை முடிச்சதுக்கப்புறம் அவங்கள உட்கார விடாமல் அடுத்தது இதை பண்ணு அதை பண்ணு சாப்பிடு எல்லாம் பண்ண வச்சு ஒரு வழியாக வெளியில் வரீங்க. அப்படி பாட்டி அப்படின்னு போகிறீங்க. பாட்டிக்கண்ணா முக்கியம் இல்லை படிக்கிற பொண்ணு அப்படின்னு அவங்க எங்கே சொல்ல சூரியக்கான கேள்வி அப்படின்னு அப்படியே திட்டிட்டு அப்படி போடி அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. இப்போ என்னை விட்டு பிரிஞ்சிருக்க போகிற உனக்கு கவலையே இல்லை, அதானே பொண்ணே இத்தனை வருஷம் பிரிஞ்சு நிம்மதியாக இருந்தேன், நான் கொஞ்ச நேரம் போய்ட்டு நீ என்ன ஃபீலாக பண்ணுவேன் சூரியக்கார கிளவி அப்படி சொல்லி நீங்கள் வாய்க்குள்ளேயே திட்டிகிட்டு வந்து காரில் இருக்க. அவனுங்க உங்களை முறைக்கிறாங்க. அந்த முறைப்பு உங்கள் அம்மாவை சொன்ன மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் பக்கம் திருப்பி உட்காந்துக்கிறீங்க. அவனுங்களோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு வழியாக காலேஜில் சரி நீங்கள் உள்ளே போ நாங்கள் அப்படியே ஸ்டாஃப் ரூம் பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோ போக நீங்கள் இதுதான் காலேஜா? நம்ம ஊர்லாம் காலேஜில் ரேக்கிங்லாம் பண்ணுவாங்களே, எங்கண்ணா யாரையுமே காணோம். சரி அவங்க பண்ணலண்ணா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ சீனியர்களாக விட்டு தெறிக்க விட்டுட்டு ஸ்டாஃப்லாம் இருக்கா ஐயனுக்கோ இன்னொரு ஸ்டாஃப் வந்து சொல்கிறேன் அங்கே ரேக்கிங் நடக்குதான் போய் பசங்கள் என்னென்னு பாரு அப்படின்னு. எதோ ரேக்கிங்கா? ஐயோ இன்னைக்கு தானே அவ்வளோ கூட்டிகிட்டு வந்தோம், எவனாவது அவ்வளோ பிடிச்சி ரேக்கிங் இது பண்ணுறானுங்களா அப்படின்ட்டு ஐயனும் அப்படி பார்க்காங்க பங்க்ஷன்லாம் அவளாக இருக்காது அப்படின்னு. ஆனால் அவளை யாரும் பண்ண முடியாது, அவள் யாராவது பண்ணால் இதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். 8 பேருமே கடகடன்னு கீழே வந்து பார்த்தா இங்கே அதே மாதிரி அவனுங்க நினச்ச மாதிரியே அப்படியே நீங்கள் இருக்கிற எல்லாரையும் நீ வாத்து மணியனோட காதை பொடின்னு சொல்கிறல பெஞ்சு மேலேறா நீ முட்டி போடு நீ தாரணே சொல்லடி சைக்கிள் இல்லாமல் சைக்கிள் ஓட்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொன்று சொல்லிட்டு இருக்கீங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. நீங்களா பயந்தாங்கொழிங்க அப்படின்னு இருக்கா. ஒரு பொண்ணு உங்கள் பக்கத்தில் ரொம்ப பாவமாக அப்படி மூஞ்சி வச்சு நிற்கா. வா நீ நம்மால் தானே இங்கே வந்து உட்கார் அப்படிங்கிறீங்க. எதை எப்படி நான் இந்தியானுக்கு கண்டுபிடிச்சிங்க? பெரிய இராணுவ ரகசியம் நாசா விஞ்ஞானி 50 பேரை வச்சு கண்டுபிடிக்கணும் பாரு. அதான் அந்த முகர்கட்டையை பார்த்தாலே தெரியுதே, அது என்ன தெரியாமல் போகுது. வா வந்து உட்கார் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே பால் டப்பா மாதிரி நிற்கும் போதே நீ என்ன மாதிரியாக தான் இருப்பேன்னு நினச்சேன். ஏம்மா எந்த ஒரு அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ சென்னை. பரவாயில்ல நீயாவது சென்னை, நான்லாம் வர பட்டிக்காட்டிலேருந்து வந்திருக்கேன், நானே அவ்வளோ தைரியமாக இருக்கா. நீ என்ன பயப்படாத விடு, எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இங்கே. எதை உங்கள் ஆள்லாம் இருக்காங்களா இங்கே? ஆமாம் என் புருஷனுங்க 8 பேர். எதை 8 புருஷனா? பைத்தியமாக இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி உங்களை அவள் பார்க்க என்ன பைத்தியம்னு நினச்சிட்டியோ? இல்லை ஆமாம் அப்படின்னு அவள் எல்லா பக்கம் மாட்டேடி வைக்க. ரொம்ப ஆட்டாத தொலைக்கல்ன்ற போது அதெல்லாம் உனக்கு தெரியாது, போ புரிஞ்சுக்குவேன். அப்புறம் பேர் என்ன? என் பேர் ஸ்வீட்டி. குட் நேம். சரி உனக்கு யாராவது ரேக்கிங் பண்ண தோணா பண்ணு, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்குள்ள இந்த வம்பு வேணாப்பா, நான் பேசாமல் இருந்துக்கிறேன்னா அவ்வளோ பேசாமல் உட்காந்துட்டுருக்க. அங்கே நீங்கள் பாட்டுக்கா இன்னும் நீ கிரவுண்டை சுற்றி முடிக்கல, ஓடுறா இன்னும் 50 ஓடையிலப்பா அப்படின்னு ஒருத்த மூச்சு வாங்கிட்டு இருக்கான். இங்கே பாய்ஸும் வந்து உங்களை டெரராக முளைக்க. ஆத்தி இந்த பைப்பில் இங்கே இப்போ இங்கே வந்துச்சுங்க, இவனுங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சில பண்ணோம். அப்புறம் என்னப்பா சங்கத்தை கலைங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களோ அந்த பக்கம் இருந்துச்சு. ஐயோ இங்கே ரேக்கிங் நடக்குது, வா நம்ம அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு அந்த ஸ்வீட்டியை ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கா. பாய்ஸ் உங்களை முறைச்சி பார்க்க ஒன்றே தெரியல இங்கே ரேக்கிங் நடக்குதான், நான் கிளாஸ் ரூம் போகிறேன் அப்படின்னு ஓட போகிறீங்க. அப்போ அப்படியே உங்கள் ஜடையை பிடிச்சிருக்க. ஐயோ இந்த நாய் மாமா சொல்லிட்டாங்களே, ஏன் மாமா பிடிச்சி எழுதிங்க வலிக்குது அப்படின்னு அப்பாவி மாதிரி மூஞ்ச மாற்றி பேச. அது எப்படி
அன்னியன் மாதிரி அம்பி மாதிரி உன்னால் மட்டும் டிசைனாக நடிக்க முடியுது அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்க, நானா நடிக்கிறேன்னா என்ன மாமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாங்ஷான் பக்கத்தில் போய், மாமா பாரு இவர் என்னை எப்படி சொல்கிறாருன்னு அப்படின்னு நிற்க, எது நீ நல்லவ, இதை நான் நம்பணும், நீ கூட நம்பலல்ல, இங்கே பாரு சாக்மீன் மாமா அப்படின்னு அவங்ககிட்ட போகிறீங்க. அவனும் அப்படியே முறைக்கா, என்ன எந்த பைபிளையும் நம்ம சொல்கிறத கேட்காத போலையே, அது சும்மா ஜாலிக்கு ராகிங் பண்ணுவியா அப்படின்னு சாங்மீன் கேட்குறான். சும்மா அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க, ராகிங் தானே நட்பிற்கு பாதம் மலக்குன்னு அப்பாஸ் சாரே பாட்டெலாம் பாடியிருக்காரு தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்கள அப்படி தீயாமல் இருக்கா, இதுக்கு நின்னா ஏதாவது சொல்லுவானுங்க, வா ஓடிலாம் அப்படின்னு ஸ்வீட்டி கையை பிடிச்சி எடுத்துட்டு கடைக்கடையில் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. அவனுங்களோ பா இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு பழமிட்டு இருக்கா. இங்கே நீங்களோ அப்படியே கிளாஸ் ரூம் வந்து லாஸ்ட் பெஞ்சில் போய், வா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்ட்டு ஸ்வீட்டியை கூப்பிட, எது தூங்குவா படிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறா. படிச்சுக்கிற வச்சுட்டாலும் எனக்குலாம் எல்லாம் சுட்டு போட்டாலும் வர, சரி சார் வந்து எழுப்பிவிடு, காலையிலே எழுப்பிவிட்டாங்க, செம்மையாக தூக்கம் வருது அப்படின்ட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் நீங்கள் பாட்டுக்க நமக்கு நான் படுத்துறேன். அவ்வளோ பயந்துட்டு பேந்த முழிச்சுட்டு உட்காந்துருக்கா. ஃபர்ஸ்ட் கிளாஸே வந்துட்டு சங்கின் தான் எடுக்க வரான். அவன் உள்ளே வந்ததுமே எங்கே ஒருத்தையை காணும் அப்படிங்கிற வரை உங்களை தான் தேடுறான். எங்கே போனான் அப்படின்னு பார்த்தா நீங்களும் நல்லா கமந்தடிச்சு பட்டு தூங்கிட்டு இருக்க. ஐயோ கொடுமையே தூங்கிட்டு இருக்கா பாரு அப்படின்ட்டு அவனும் கிட்ட வந்து எழுப்ப, சார் கிளாஸ் எடுத்தால் தானே எழுப்ப சொன்னான், இப்போ ஏண்டி எழுப்புற அப்படின்னு ஸ்வீட்டின்னு நினச்சி நீங்கள் புலம்பிட்டு இருக்கா. அவனும் கிட்ட வந்து, இப்போ எழுந்திருக்கிட்டே இல்லை அப்படின்னு காதுகிட்டே கேட்க, அப்படின்னு முடிச்சு பார்க்குறீங்க. அப்படியே சங்கமீன் உங்களை முறைச்சிட்டு நிற்கா. மாமா அடிக்கிறீங்க, எது மாமாவா அப்படின்னு ஸ்வீட்டி ஒன்றும் தெரியாமலிக்கா, என்னடி பண்ணுற பார்த்ததில்ல, அது மாமா இல்லை நான் தியானம் அது யோகா பண்ணிகிட்டு இருந்தேன் மாமா, அது வந்து அப்படி கண்ணை மூடி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறீங்க. நீ தியானம் பண்ண அந்த தூங்கிட்டு என்கிட்டே போய் சொல்கிறியா, வாடி முன்னாடி வந்து உட்கார். மாமா முன்னாடிலாம் நான் வரல, வந்து இப்போ உட்காரியாலா, அப்புறம் அந்த மாமான்னு கூப்பிட்றதில்ல சார்னு கூப்பிடு. சரி சார் நான் ஏன் முன்னாடி, அதான் படிக்கிறவங்களாம் உட்காந்துருக்காங்களே, நீ அப்போ படிக்கவில்லையா, முழுங்க வாடி அப்படின்னு இழுத்துட்டு வந்து முன்னாடி. ஐயோ சாவடிக்கிறான், தூங்க கூட விட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு அதையும் முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அவனும் கிளாஸ் எடுத்துகிட்டு ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னு நீங்கள் கை நீட்ட, உனக்கு டவுட்லாம் கூட வருதா, ஏந்தாம்மா எனக்கு வரக்கூடாதா, அதெல்லாம் மூளை இருக்கிறவங்களுக்குலாம் வரும், உனக்கு தான் அது கிடையாதே. அவனும் கிட்ட வந்து சொல்லிப்பான். ஸோ யாருக்காவது உள்ள நீங்கள் அவனை அப்படியே முறைக்க, அவனும் என்ன டவுட்டு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இன்டர்வல் எப்போ வரும், அதானே பார்த்தேன், என் அக்கா பிள்ளைக்கு அறிவு வந்துருச்சுன்னு நினச்சேன், அப்படி தின்னி வந்துட்டு இன்னும் நேரம் இருக்குது உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே டெஸ்கில் தலை வச்சு படுத்துக்கோ, பக்கத்து அக்கா ஸ்வீட்டே சிரிக்கிறான், என்ன உனக்கு சிரிப்பு அப்படின்னு அவ்வளோ மாதிரிக்கா, நான் இல்லை அப்படின்னு அவள் அமைதியாயிரா. நீங்கள் அப்படியே புக்கில் கோலம் போட்டு உட்காந்துருக்க. இப்போ அடுத்ததா சங்மீன் வரான். அவனும் அப்படியே உள்ள அவங்களே பார்த்துட்டு வர, இவன் மட்டும் என்ன இதே மாதிரி தான் திட்டுவான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கிட்ட வந்தவனும் இந்த அப்படின்னு ஏதோ நீட்டான், என்ன அப்படின்னு பார்க்குறீங்க, அதில் சமோசா இருக்குது, இது அப்படின்னு பார்க்குறீங்க, உனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னியாம்மா, சாப்பிட்டு படி. ஓ தேங்க்ஸ் மாமோ அப்படிங்கிறீங்க. அவனும் சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் எங்கே கிளாஸை கவனிச்சிங்க, அந்த சமோசாவை போட்டு தள்ளிகிட்டு இருக்கீங்க ஸ்வீட்டியோ அப்படின்னு எச்சு ஊரை பார்க்க, என்ன பார்க்குற, எனக்கு வயிற்ற வலிக்கும், கண்ணை மூடு அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பாவி கொஞ்சோன்னு கொடுப்பான்னு பார்த்தா கண்ணை மூட சொல்கிறா அப்படின்ட்டு அவ்வளோ கண்ணை மூட. நீங்களோ எப்படி பார்க்குறா பாரு, வயிறும் எனக்கு வலிக்கும்ல, நீ என்ன கிளாஸ் ரூமில் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க, சார் இங்கே ஒருத்தி மடா தீனி தின்னுட்டுருக்கா, அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தரல, நான் கண்ணு மூடிட்டுருக்கு தான் தெரியுதா, நான் இல்லை இவ தான் எனக்கு கண்ணு மூட சொன்னா அப்படின்னு சொல்லி அவள் உங்களை போட்டு கொடுக்க, ஐயோ போட்டு கொடுத்துச்சு குரங்கு அப்படின்ட்டுறீங்க. சார் அது இல்லை, அவள் கண்ணில் தூசி விழுந்துச்சுண்டா, அதை தான் கண்ணை மூடி எல்லா பக்கமும் இமையை உருட்டு வெளியில் வந்துடும்னு சொன்ன, அவள் உருட்டுறாலோ நீ நல்லா உருட்டுறடி அப்படிங்கிறான். நீங்களா அப்படின்னு சொல்லிக்கோ, பேசாமக்கால் சீக்கிரம் வந்து போடு எல்லாம் முன்னாடி இவனை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. பரவாயில்ல நம்ம மேலே பாசம் அந்த மாதிரி சும்மா சீனை போடுறானுங்க, ஆனால் பாசமாக தான் இருக்கானுங்க பயவில்லைங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. எப்படியும் ஒவ்வொருத்தர் வரும்போது அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வந்து இன்னொருத்தட்ட சொல்லி விட்டுருவோம். அவங்களும் அவங்களுக்கு முறைச்சிக்கிட்டே அதெல்லாம் செய்கிறாங்க. லன்ச் பிரேக்கில் நீங்களும் சாப்பாடு கட்டி கொடுக்கலாம், எனக்கு என்ன புளியோதரை இல்லாமல் எதுவுமே கொடுக்கல, இவனுங்க மட்டும் சாப்பிட போயிட்டானுங்க, நான் எங்கே போய் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு ஸ்வீட்டியோ, கேன்டீனுக்கு போகலாம் வா, நீ போ, நான் ஒரு ஆளை பார்க்கணும் அப்புறம் வரேன் அப்படின்ட்டு நீங்கள் இங்கே அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் தேடி வரீங்க. அவனுங்களாம் ஸ்டாஃப் ரூம்லேருந்து 8 பேர் அப்படியே வெளியில் வர ஜங்குன்னு போய் முன்னாடி நிற்க, ஹாத்தி எங்கேருந்தோ ஏதோ குறியில் தப்பிச்சு வந்து பார்த்தா கடைசியில் நம்ம அக்கா பற்ற ரத்தனமா, என்னடிமா இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி ஃபிலிக்ஸ் கிட்டே வர, மாமா மனுஷனுங்களாடா நீங்கள்
ஹேய் என்னடி இப்படி பேசிட்டு அப்படின்னு பங்க்ஷன் கிடப்பாங்க. பின்னா எனக்கு பசிக்காது. ஆனோ ஒவ்வொரு பீரியட் நாங்கள் வரும்போதும் அதை வாங்கிடுவா இதை வாங்கிடுவான்னு தின்னல. அப்போ இம்மாடி உனக்கு பசிக்குது? அது எனக்கு பசிக்குது, லஞ்ச் பிரேக்கெலாம் எனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்கடா. அதுக்கு தாண்டி வரோம், அதுக்குள்ளே அவசரமா? சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் உங்கள் கைப்பிடிச்சி அப்படியே முன்னாடி கூட்டிகிட்டு போகிறான். நீங்களோ எனக்கு இங்கே பொங்கல் கிடைக்குமா? எதே அப்படின்னு உனக்கு பார்க்குறேன். புளியோதரா, லெமன் ரைஸ், கர்ட் ரைஸாவது கிடைக்குமா? இதெல்லாம் இங்கே எதுவும் கிடைக்காது. சாண்ட்விச் வாங்கி தரோம், சாப்பிடு. அட போங்கடா, இந்த காஞ்சி போன வரட்டி எதுங்கவா நான் அங்கேருந்து இங்கே வந்தேன். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. நான் பாட்டுக்கு ஜாலியாக எருமை வச்சுட்டு சாணி தட்டி வரட்டி அள்ளிட்டு இருந்திருப்பேன். அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு வந்து தப்பு பண்ணிட்டோம், சரி மன்னிச்சுக்கோமா அப்படிங்கிறானுங்க. நீங்கள் அப்படியே மாறிக்கா அவனுக்கு சீப்பு வந்தது. வாடி பெரிய கிளியோ பற்றா மாதிரி ஆனா ஒன்றா ஆரம்பிச்சிட்றா அப்படின்னு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஹான் பக்கத்தில் அப்படியே போய் உட்காந்துக்கிறீங்க. அவனும் இங்கே பாரு நீ கேட்டதெல்லாம் இருக்காது, பட் ரைஸ் கிடைக்கும் இந்தா அப்படி சொல்லி உங்களுக்கு சூப் ரைஸ் அது அதுன்னு வாங்கி தரானுங்க. உங்களுக்கோ இப்போ இந்தியன் ஃபுட் இல்லாமல் நாக்கே சேர்த்து போச்சு. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ்ன்னு எதையோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தாலும் இதெல்லாம் வயிறு நிறையல அப்படிங்கிறீங்க. அடி பாவி டெய்லி இனிமேல் ஒர்க் அவுட்டோ 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னு சங்மீன் வந்துட்டு பங்க்ஷன்ட்ட சொல்ல. ஆமாடா இவ திங்கிற தீனிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போச்சு வீங்கி வெடிச்சாலும் வெடிச்சிடும் அப்படின்னு உங்களை கலாய்க்கா. அட போங்கடா சாப்பிட்றத கண்ணு வைக்கிறீங்க வளர்றப்பில்ல எது நீ அடி அப்படின்னு ஃப்ளிக்ஸ் கேட்கா. பின்ன இல்லையா மாமா அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க ஹைஜனும். ஆனால் ஒன்று அப்படியே குழுங்குறாளே முடியலை, ஆனாலும் கொழுக்க முழுக்கன்னு செம்மையாக இருக்கா. இது காலேஜ்டா, நீ ப்ரொஃபஸர், எதுவாக இருந்தாலும் நான் அவள் ஹஸ்பண்டும் தானே அப்படிங்கிறான். சுத்தம் ஆஹா ஒரு விக்கெட் விழுந்துரும் போலையே அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே ஹைஜனை பார்த்துட்டு இங்கே கண்ணடிக்கா. ஆத்தி சொன்னதுக்கே ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்ட்டு சும்மா ரீ அப்படிங்கிறான் அவன். நீங்களோ அப்படின்னு கிஸ் பண்ணா லியோ அப்படின்னு மண்டையாட்டிட்டு இது காலேஜ் உடக்க மாறிடி மாமா. காலேஜாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நீங்கள் என் புருஷன் தானே, அது மாறாதில்ல அதுக்கு அப்படின்னு பங்க்ஷன் பார்க்குறான். அதுக்கு அப்படின்னு அவன் மேலே வருசுறீங்க. பேசாமல் இரு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது பப்ளிக்கில், அறிவில்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவனுங்களோ சீக்கிரமாக சாப்பிட்டு அங்கேருந்து உங்கள்கிட்ட விட்டா போதும் ஓட நீங்கள் வைந்தாங்கலிங்க அப்படின்னு சிரிச்சிட்டுக்கா. ஸ்வீட்டி என்னடி நடக்குதுங்க அப்படின்னு வந்து உட்காரா. அதுவா உனக்கு தான் தெரியாதுல்ல அப்படின்னு உங்கள் கதையெல்லாம் சொல்ல. என்னடி சொல்கிற? ஆமாடி 8 பேரும் என் புருஷனுங்க, அது மட்டும் இல்லை என் அம்மாவோட கூட பிறந்த தம்பிங்க. அப்போ அவங்களுக்கு உனக்கும் ஏஜுக்கே அதெல்லாம் நிறையாவே கிடக்கு, அதனால தான் பாப்பா மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு பாப்பா வேணாமா அப்படின்னு நான் கேட்குறா. என்னடி சொல்கிற? ஆமாம் உன்னை பாப்பாவே பார்த்துட்டு இருந்தா எப்போ மற்றதெல்லாம் நடக்கும்? மேப்படி அதுக்கு தாண்டி நானும் ட்ரை பண்ணுறேன். ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படியே தான் நடந்தால் கூட பேபியை காரணம் காட்டி இங்கே வராமல் தப்பிச்சிடலாம். எனக்கு இந்த காலேஜ் வரவே பிடிக்கல தெரியுமா அப்படின்னு அழுகாத குறையா நீங்கள் ஸ்வீட்டிட்டு புலம்ப. விடமாச்சான் இப்போ தானே என்னென்னமோ பண்ணணும்னு சொன்னேன், அதெல்லாம் 1 by 1 பண்ணு மடிஞ்சிருவாங்க. உன் மேலே அவங்களுக்கு அக்கறை இருக்குல்ல, அப்படி கொஞ்சம் லவ் வந்துச்சுன்னா அடுத்தது அதுதான். எதடி தெரியாத மாதிரி கேட்காத, தெரில மச்சான் சொல்ல, அதாண்டி மேட்ரு. ஓ அப்போ பஜனைகள் நடக்குங்கிற? ஆமாடி ஒரே கிளிப்பாக இருக்கும்ல. உனக்கு என்னம்மா எடுத்து வச்ச 8% இங்கே ஒன்றுக்கே வழியில் அப்படின்னு ஸ்வீட்டி பண்ண அப்படி வராமல் பிடிச்ச வழியா வடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களோ அப்படியே சிரித்து ஜாலியாக வரீங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டி தான் உங்களுக்கு லவ் குரு. அவள் சொல்கிற மாதிரிலாம் இப்படிலாம் பண்ணனா மயங்கிடுவாரா அப்படின்னு கேட்குறதும் ஆமாடி பண்ணு அப்படின்னு சொன்னதுமே இரு அப்படின்னு சொல்லிட்டு அல்ல வாஷ்ரூம் போகுது பின்னாடியே போகிறீங்க. நீ எங்கே கூட வர? அது மாமா என்னடி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ரூம்குள்ளே டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு கிளாஸ் ரூம் தான், அங்கே யாரும் இல்லை. லியோ என்ன பண்ணுற யாரும் பார்க்க போகிறாங்க. மாமா என்னென்னமோ பண்ணதுடா, ஒரே ஒரு கிஸ் கூட அப்படிங்கிறீங்க. அட்டிச்சனை பார்த்துக்கோ பல்லு உடஞ்சி போயிடும் ஓடி கிளாஸ்க்கு அப்படின்னு வந்து திட்டுறான். இவன் இப்படிலாம் பேசினா வாங்கிக்குவான்னு பார்த்தா என்ன திட்டுறானுங்க. அடுத்து வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் அரை ட்ரெஸ்ஸாக பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸ் பண்ணிட்டு வந்து மாமா அப்படின்னு நிற்கிறீங்க. என்னடி எனக்கு இதில் டவுட்டு, அது ஏன்டி இப்படி உரசிக்கிட்டு கேட்குற? தள்ளி உட்காந்து கேட்கக்கூடாதா? நீ என் புருஷன், நான் ஏன் தள்ளி உட்காந்து கேட்கணும்? மடியில் கூட உட்காந்து கேட்பேன். அதெல்லாம் சரி, வீட்டில் புக்ஸை பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுவேன். இப்போ நான் புக்கும் கைமா வந்து நிற்கிற, ட்ரெஸ்ஸும் சரியில்லை, நீ டவுட்டு கேட்க வந்த மாதிரி தெரியல. எந்திரடி. நான் எழுந்திருக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு அங்கே எழுந்திரிச்சிச்சு போல் எதை அப்படின்னு அவனும் கீழே பார்க்குறான். ஐயோ இவன் முன்னாடி சேம் பப்பி சேம் முடியல. நீ படிக்கிற பொண்ணுடி, அதெல்லாம் அப்போ படிக்கும் போது பார்த்துக்கலாமாம்மா, எனக்கு இப்போது
இப்போது என்னமோ பண்ணுது, எனக்கு கூட என்னமோ பண்ணுது. வெளியே படி, அவனுக்காக தெரிந்தால் என்னை திட்டுவானுங்கடி. போடினா அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா ஃபெலிக்ஸ் வெளியே தள்ளிவிட. இதுவும் ஃபெயிலியர். அடுத்து யார்கிட்ட அப்படின்னு அழுதுட்டு போகிறீங்க. சங்மீனோ என்னடி ஆச்சு அப்படின்னு பார்க்குறான். அது மாமா கீழே விழுந்துட்டேன். எங்கே என்னாச்சு, எதுவும் அடிபட்டுச்சா? இங்கே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ் அப்படியே மேலே தூக்குறீங்க. உங்களோட முட்டியில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே வந்து உங்களோட ஷார்ட்ஸை தூக்க அவனும் எங்கே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படி இன்னும் கொஞ்சம் மேலே அப்படின்னு முட்டிக்கு மேலே தூக்க என்னடி இங்கே அடிபட்டிருக்கு, என்ன நீ வர ட்ரெஸ்ஸிங் செஞ்சு சரியில்லை, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே, வீட்டில் இருக்கும்போது என்ன இப்படிலாம் பண்ணுற, மெயின்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அவன் பாட்டுக்கு மறந்து வைக்க நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு அவனும் ஒரு மாதிரி பார்க்க அவனும் என்ன அப்படிங்கிறான். ஆமாம் அது அப்படின்ட்டு அப்படியே நெருங்கி உட்காருங்க. அவனும் என்னடி, அது ரொம்ப வலிக்குது மாமா. அதான் மருந்து போடுறால, தள்ளி உட்காரு. ஏன் மாமா மாடியில் உட்கார வச்சு போட மாட்டியா? அதெல்லாம் போடுவேன், பட் நீ இப்படிலாம் பண்ணால் மாமாவுக்கு என்னென்னமோ பண்ணுது, தள்ளுமா அப்படிங்கிறான். முடியாது மாமா அப்படின்னு அவன் கிட்ட லிப்ஸ் கிட்ட போனதும் அவன் டக்குன்னு கையை குறுக்கோணுது. நீ படிக்கிற பொண்ணு, நான் ப்ரொஃபஸர், நானே இப்படிலாம் பண்ணால் தப்பு. ஐயோ இது யாருக்கா தெரிஞ்சு அவ்வளோதான், மறந்து டக்குன்னு வச்சு விட்டு போய் ரூமில் தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். போட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எவனை கரெக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே பார்த்துட்டு வரீங்க. அங்கே ஐயன் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கா. இவன் கிட்ட போகலாம் அப்படின்ட்டு மாமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு என்னது கூட என்னடி நானும் ஊற்றுறேன், சரி ஊற்று அப்படின்னு நான் தண்ணி டியூப் அவங்க கையில் கொடுத்தேன். அடுத்த நிமிஷம் அதை எடுத்து அவன் மேலே அடிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க எடுத்து பிடுங்க வரான். இப்போ 2 பேரும் அப்படியே நனைஞ்சு நீங்கள் அப்படியே ஐயனை மேலே சாஞ்சு நிற்க அவனும் என்ன அப்படி பண்ணுற அப்படிங்கிறான். பார்த்தா தெரியலையா மாமா அப்படிங்கிறீங்க. எனக்கும் கூட ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவனை உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அவனே பார்த்துருக்க. அங்கே ஹானோ என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஒரு சவுண்டோட ஐயோ ஆத்தி நான் இல்லை அப்படின்ட்டு ஜனத்தில் என்னையே ஷெட்யூல்ஸ் பண்ணுறாளே அப்படின்ட்டு போய் ட்ரெஸ் பண்ணு பாப்பா பாரு எப்படி நினச்சிருக்கேன். பாப்பான்னு சொல்லி இவனுங்க பாப்பாவே தரமாட்டானுங்க போல அப்படின்ட்டு ஹானை போய் பார்க்குறீங்க. நீ தான் கெடுத்து விட்ட, இப்போ உன்னைய வச்சு தான் ஏதாவது பண்ணும் அப்படின்ட்டு மாமா கால் வலிக்குது, நான் தூக்கிட்டு போய் ரூமில் விடு. சரிவா அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு போகும்போது அப்படியே ஹான் நெஞ்சில் அப்படியே சாஞ்சிட்டு அந்த இடத்துல அப்படி கையை வச்சு கோலப்பட என்னடி பண்ணுற, என்ன மாமா கூச்சமாக இருக்குடி பண்ணாதடி, அதுக்கு தானே பண்ணுறதே அப்படின்னு இன்னும் ஒரு நிமிஷம் பண்ணுறீங்க. அவனும் ஐயோ இவக்கிட்ட கொஞ்ச நேரம் இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு ரூமில் விட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அப்படின்னு விட்டதும் போகுதுன்னு ஓடிடுறான். ஐயோ இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அடுத்தது ஃபங்க்ஷனுக்கும் ஹைஜனுக்கும் நடுவில் போய் உட்காந்துட்டு அப்படியே 2 பேத்தையும் குறுன்னு பார்க்க நீ என்ன ட்ரை பண்ணுறன்னு தெரியுது, அடி வெளுத்துருவோம், படிப்பு மட்டும்தான் இப்போ டார்கெட், அதில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. அட போங்கடா, அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நீங்களும் ஸ்வீட்டிக்கிட்ட ஒரு மூஞ்சி வச்சுட்டு உட்கார. நான் என்னடி பண்ணுவேன், நானும் ஒவ்வொரு ஐடியாவாக கொடுக்குறேன், நீ என்ன எல்லாம் ஃப்ளாப் பண்ணிட்டு வர, நீ கொடுக்கறது பூராமே ஃப்ளாப் ஐடியா, அப்புறம் அப்படி தானே இருக்கும், நல்லா டாப் ஐடியாவும் உனக்கு. இவளுக்கு ஐடியா கொடுத்து கெடுக்கிற ஐடியா மணி நீ தானா? அதே ஆமாம், இல்லை நான் மட்டும் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் தான் கெடுக்கிறேன் பாரு உங்கள் பொண்டாட்டி அடிக்கிற வரி ஸ்வீட்டி திருத்திட்டு முழிக்கா. பங்க்ஷனோ அப்படியே முறைச்சிட்டு இங்கே பார் இந்த மாதிரி வேலையில் வச்சுக்காதே, அறிவில் அடி உனக்கு எதாவது எங்கே பேசணும்னு அறிவே இல்லை, காலேஜுக்கு வந்தால் படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டுறான். அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சிட்டு இருக்கா. அவனும் வீட்டுக்கு வந்ததுமே இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை, படிக்கிறது தான் அப்படிங்கிறீங்க, நீ படிச்சுதான் ஆகணும், பாஸ் பண்ணு, அதுக்கப்புறம் என்ன உன்ன என்ன வேலைக்கு அப்போ சொல்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அட்லீஸ்ட் உனக்கு கொஞ்சம் நாலேஜ். ஆமாம் இப்போ மட்டும் எனக்கு மூளை இல்லை பாருங்கள், அதான் இல்லையே அப்படின்னு ஹைஜின் சொல்கிறா. நீங்கள் மறைக்கிறீங்க, என்னடி மறுப்பு, அதானே உண்மை, படிக்க சொன்னா எனக்கு அவ்வளோ வலிக்குதா அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. போங்கடா, எங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எனக்குன்னு பேச யாரும் இல்லை, ஆனால் அதான் எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னதும் சங்பின் அப்படியே கடுப்பாகி என்ன சொன்னால் அப்படின்னு அடிக்க வந்துடுறான். அப்படிங்க அப்படின்னு மறைக்க மற்றவங்களாம் டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை நவுத்தி விட்டு என்னடி அனாதை என்னதுன்னு 8 பேர் இருக்கோம் மாமா, அது மட்டும் இல்லாமல் பாட்டி இருக்காங்க, நீ என்ன அனாதை லூஸு, படிக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, எனக்கு தான் வரலன்னு சொல்கிறல்ல அப்படிங்கிறீங்க. உங்கள் பாட்டியோ அவளுக்கு தான் வரலைங்கிறால, விட்டுருங்களேண்டா, என் பேத்தி என் கூடவே இருக்கட்டும், அது போதும், அவளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ண வேணாம், நீங்கள் தினமாக அவள் படிக்கணுன்றீங்க, அதுக்கு தான் அவளுக்கு தான் வேணாங்கிற லைஃப், விட்டுருங்க, நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிம்மா, ஆனால் பேபி கேபின் கிட்டே வந்தால் ஒன்றும் பார்த்துக்கோ, உனக்கு இன்னும் ஏஜ் இருக்குது, அதுக்கப்புறம் தான், அதுக்குள்ளே நீங்கள் கிழவன் ஆயிடுவீங்களே, எதை அழியும் திரும்ப ஐயோ என்ன பேசணும் அப்படின்னு நீங்கள் வாயை பற்றிட்டு நான் பேபி சொன்னதே படிப்புலேருந்து எஸ்கேப் ஆகுதா, மற்றபடியும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றீங்க.
அதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மறைச்சிட்டு போக்க நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்க பாட்டியும் அவனுங்க கோவமே இப்போ தான் புரியுது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? பின்ன அவனுங்க மேலே நீ ஆசையா அப்படிலாம் நடந்திருந்தீன்னா அவனுங்களும் கூட ஜாலியாக இருந்திருப்பானுங்க. இந்நேரம் எனக்கு ஒரு கொள்ளு பேரன் கிடச்சிருப்பான். ஆனால் நீயோ படிப்பில் இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த வேலையை பார்த்துருக்க. அதுதான் என் பசங்க கோவமாக இருக்கானுங்க. ஓ, இதான் மேட்ரா? அப்போ சரி சோனியா கற்கலவி, நீ நல்லா ஐடியா கொடு. உன் பசங்களை நான் கரெக்ட் பண்ணி முன்னாடியில் முடிஞ்சு வச்சுக்கிறேன். வாட்டி கூறு கட்டவளை அப்படின்னு மண்டையிலே கட்டுறாங்க. வலிக்குது பாட்டி அப்படிங்கிறீங்க. எதுக்கடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? பாட்டி எனக்கு படிக்க பிடிக்கல, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி புல்ல பெற்றுக்கிறதுன்னு. அடி உந்தானி அப்படின்னு அவங்க அடிக்க வர சும்மா சொன்ன பாட்டி. படிப்பு ஒரு பொண்ணுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ரொம்ப சமத்தா மாறி அதுக்கப்புறம் ஒழுங்காக காலேஜ் படிக்கிறீங்க, நல்லாவே படிக்கிறீங்க. டவுட் இருந்தால் பாட்டிகிட்ட அவங்க ஹஸ்பண்ட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிறீங்க. இப்போல்லாம் அவங்கக்கிட்ட போய் சில்லியாக காமெடி பண்ணுறதுலாம் இல்லை, ஒழுங்காக இருக்கீங்க. ஸ்வீட்டுக்கே இது அந்த ஹீரோ தானா அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன் மச்சான் என் மூஞ்சி ஒத்து பார்த்துட்டுக்கோ அப்படின்ட்டு நீங்கள் புக்கும் கைமா இருக்கா? இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா அதே ஹீரோவா? அதே ஹீரோ தான். என்ன மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன். இனி கரெக்டாக இருப்பேன். நீயும் படி மச்சான், வாழ்க்கையில் படிப்பு ரொம்ப முக்கியம். உன் அப்பா அம்மாவும் உன்னை நம்பி தானே அனுப்பி வச்சுருக்காங்க. அது சரி, சாத்தான்லாம் வேதம் ஊற்றுது அப்படின்னு அவ சொல்ல. சரி விடு மச்சான் அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்படியே உங்களோட ஸ்டடீஸ் நல்லபடியாக முடியுது. ஸோ நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கும்போது பாய்ஸ்லாம் அப்படியே ரொம்ப கர்வமாக எங்கள் பொண்டாட்டியும் ஒரு வழியாக நல்லா படிச்சிட்டாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவங்களுக்கு சந்தோஷமாக அன்றைக்கி நைட் வீட்டுக்கு வரும்போது வீட்டெல்லாம் செம்ம டெக்கரேஷனாக இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்ப என்னடி இவ்வளோ நாளாக ஆசையாக கேட்டுட்டு இருந்தே நிறைவேற்றலாமா அப்படின்னு 8 பேர் வர. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? என்னவா? நீ தானடி எங்ககிட்ட சுற்றி இருந்து குழந்தை கேட்டுட்டு இருந்தேன். மாமா, நான் விளையாட்டாக பேசினதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு மாமா அப்படி நீங்கள் சொல்லும் போதே வாங்கிச்சேன் அப்படியே உங்களை தூக்கிட்டு. என்னடி இப்போ யாரும் இல்லை வீட்டில், இன்றைக்கி என்னோட டே, நீ நானும் தான் அப்படிங்கிறான். மாமா அது எனக்கு என்னடி 18 வயசில் அவ்வளோ வாய் பேசினேன், இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு வயசு என்ன? இப்போ என்னடி பயம்? இப்போ நீ கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கிற வயசு தான். ஸோ டோன்ட் வரி, மாமா அவனை ரஃபாலாம் ஹேண்டில் பண்ண மாட்டேன், பயப்படாத அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க லிப்பில் கிஸ் பண்ண. ஃபர்ஸ்ட்டு கிஸ் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் லவ் மேக்கிங் பண்ணுறீங்க. அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக இப்படி ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு டே உங்களோட ஜாலியான லைஃப் அன்னையிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் ஒரே பிரசவத்தில் 8 பேபிஸை பெற்று போடுறீங்க, ஆளுக்கு ஒரு பேபியோட. அப்படியே உங்களை பார்த்து அப்படி தேங்க்யூடி அப்படின்னு 4 இயரில் கிஸ் பண்ணேன். தேங்க்யூ, யாருமே இல்லாமல் இருந்தேன், எப்படி ஒரு குடும்பம் அமையும் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறீங்க. ஏய் தும்மஜமாக அதே சொல்லாத, எங்கள் அக்கா பொண்ணுட்டி நீ. அந்த சந்தேகம் தான் எனக்கு. அது எப்படி என் அம்மா இப்படி மூளை இல்லாமல் எங்கள் அப்பனை கட்டிச்சு அப்படின்னு நீங்கள் இப்போயும் அதே சந்தேகத்தை கேட்க மற்றவங்களாம் சிரிச்சுட்டு அப்போ இப்போயாச்சும் ஒத்துக்கிட்டியே உனக்கும் மூளை இல்லைன்னு. எதை அப்படின்னு பார்க்குறீங்க? ஆமாம், என் அக்காவுக்கு மூளை இல்லை, அப்புறம் அவளுக்கு பிறந்த பொண்ணு நீ, உனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? இதை தான் நாங்களும் அன்னையிலேருந்து சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நீ தான் புரிஞ்சிக்கல மாமா அப்படின்னு மறைக்கிறீங்க. அவங்களும் சிரிக்கிறாங்க. பாட்டியோ டிக் கொண்டாங்கடா கொல்லு பேரம் பேத்திங்களா அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி அப்படியே கொஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஸ்வீட் எண்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.